ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது உயிரில் பூ பறித்த தேவதைய கதையோட 13வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாரது எனக்கே டஃப் கொடுப்பது என சூரிய பகவானே ஆருத்ரன் இருக்கும் அந்த ஏசி நிறைந்த அறையின் சாளரம் வழியே உள்நுழைந்து எட்டி பார்த்தார். ஆம், ஆருத்ரன் தான் தன் வீட்டின் அறையில் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தான். வீட்டில் இருந்த கலைநயமிக்க பொருட்கள் எல்லாம் இவனின் தாண்டவத்தில் கீழே விழுந்து உடைந்திருந்தது. அவன் மாலில் இருந்து புறப்பட்டு வந்த அரை மணி நேரத்தில் மகிழினியை பற்றிய மொத்த செய்தியும் அவன் போனிற்கு வந்திருந்தது. அவள் படிக்கவில்லை என்ற தகவல் அவனுக்கு எட்டிக்காயாக கசந்தது. ச்சே, அம்மா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க? என்னால் இதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. இப்படி ஆனதுக்கெல்லாம் காரணம் அந்த ரஞ்சித் தான் என தனக்குள்ளே கோபமாக பேசிக்கொண்டிருந்த நேரம் ஆருத்ரன் போனிற்கு ரஞ்சித் அப்பாவின் நம்பரிலிருந்து கால் வந்தது. காரணம், ஆருத்ரன் அவர்கள் தொழிலை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டான். ஷேர் மார்க்கெட் முதற்கொண்டு அனைத்திலும் வீழ்ச்சி. இனி மீதி இருக்கும் ஒற்றை கம்பெனி மற்றும் தன் மகனின் முட்டாள்தனமான செய்கைக்காக உயிர் பிச்சை கேட்கத்தான் இந்த அழைப்பு. ஆருத்ரன் அழைப்பை ஏற்றதும் ரஞ்சித்தின் அப்பா மூர்த்தியோ, ஹலோ ஆருத்ரன் சார், ப்ளீஸ், என் பையன் பண்ணது தப்பு தான். அதுக்காக எங்கள் மொத்த பிஸ்னஸையும் இப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்களே. ப்ளீஸ், இனி என் பையன் உங்கள் வழியில் குறுக்க வர மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. அவனை விட்டுருங்க, தொழில் கூட போகட்டும். எங்களுக்கு எங்கள் பையன் உசுரோடு இருந்தால் போதும். கொஞ்சம் மனசு வைங்க சார் என ஃபோனில் மூர்த்தி போராட, ஐ எம் சாரி மிஸ்டர் மூர்த்தி, இந்த ஆருத்ரன் எடுத்த முடிவை எப்பவும் மாற்றிக்க மாட்டான். ஐ ஹாவ் நோ டைம் நவ் என கூறி ஃபோனை கட் செய்ய போக, அந்த நேரம் ரஞ்சித்தின் அம்மா போனை வாங்கி தன் மகனுக்காக போராடவும் அவருக்காக சற்று இறங்கிய ஆருத்ரன், திஸ் இஸ் அ ஃபைனல் வார்னிங். இதுக்கு மேலே உங்கள் பையன் என் கண்ணில் பட்டான், அதுதான் அவனுக்கு ஃபைனல் டே இன் திஸ் வேர்ல்டு என சொல்லி ரஞ்சித்தை எதுவும் செய்யாமல் உயிரோடு விட்டான் ஆருத்ரன். பிறகு போனை கட் செய்துவிட்டு தன் போனில் மகிழினி பற்றிய தகவல் அடங்கிய ஃபோல்டரை ஓபன் செய்து அதில் இருந்த மகிழினியின் போட்டோவை பார்த்தான் ஆருத்ரன். யாருடி நீ? எதுக்கு என் லைஃப்ல ஒன்றை பாயிண்ட் பண்ணியே எல்லாமே நடக்குது? நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற எவன் கூடவோ ஓட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க கூடாது. என் மனசுல வேணா நீ ஏதோ ஒரு வகையில எப்படியோ வந்துட்ட. ஆனா அது ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன். அது கொஞ்ச நாள்ல போயிடும். ஆனா என் லைஃப்ல நிச்சயமா உனக்கு இடம் கிடையாதுடி என அவள் போட்டோவை பார்த்து கர்ஜித்து விட்டு போனையும் தூக்கி எறிந்தான் ஆருத்ரதேவ். அப்போது அங்கே வந்த வருண் அவன் அறை இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ந்து, ஆத்தி, இவனுக்கு மட்டும் நாம மகிக்கு ஹெல்ப் பண்றோம்னு தெரிஞ்சது இந்த ரூம் நினைவதாண்டா உனக்கும் என மனதிற்குள் நினைத்து கொண்டு ஆருத்ரனை நெருங்கினான். டேய், இப்ப எதுக்கு ரூமை இப்படி பண்ணி வச்சிருக்க? அப்படி என்ன நடந்து போச்சு என்று வருண் கேட்க, வாட், என்ன ஆச்சா? ஏன் எங்க அம்மா என்னோட மேரேஜை என்கிட்ட கேட்காமலே ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணும்போது நீ கோமால இருந்தியாடா இடியட் என ஆருத்ரன் வருணிடம் எகிற, மேரேஜ் தானே அனௌன்ஸ் பண்ணாங்க, அதில் என்ன தப்பு? நீ தானே அவங்கள பொண்ணு பார்க்க சொன்ன, அப்போ அவங்க சொல்ற பொண்ணையே கட்டிக்க வேண்டியதானே என வருண் கேட்க, அதுக்கு இவளை தான் பொண்ணா கொண்டு வருவாங்களா? அவ சரியான பட்டிக்காடு, படிக்க கூட இல்லை, அவ எனக்கு மேட்ச் ஆனவளா என ஆருத்ரன் கொதிக்க, ஓஹோ அப்படியா மச்சான், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த பட்டிக்காட்டு பொண்ணை நீங்க தான் கையை பிடிச்சு உள்ள இழுத்தீங்க. நீங்க அதை செய்யாம மூடிக்கிட்டு இருந்திருந்தா இப்ப இப்படி ஒரு நியூஸ் வைரலாகி இருக்குமா? சரி, அதை விடு, எதுக்கு நீ அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு பேசின என வருண் அவனை கேள்வியால் கொக்கி போட, ஹே, நான் ஜஸ்ட் வான் பண்ண தான் கூப்பிட்டேன் என ஆருத்ரன் மேலும் பேச போகும் முன், வருணோ, நீ எதுக்கு வான் பண்ணணும்? உங்களுக்குள்ள எனி ப்ராப்ளம் என கேட்க, டேய், அவளை நான் தடவை பார்க்கும்போதே என் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் அவளும் இருக்கா. ஐ திங்க் ஷீ இஸ் ஃபாலோயிங் மீ. இவளும் லவ்னு சொல்ல போறான்னு தான் திட்டி விட கூப்பிட்டேன் என ஆருத்ரன் தன்னிலை விளக்கம் கூற, சரி, உன் கதைக்கே வருவோம். அவ வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? எத்தனையோ பேரை நாம கடந்து போறோம். அந்த மாதிரி அவளையும் நீ நினைக்க வேண்டியதானே? ஆனா உன்னால முடியாது மச்சான். பிகாஸ் யூ ஃபால் இன் லவ் வித் ஹர் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஆனா நீ ஒத்துக்க மாட்ட. அதான் அந்த பொண்ணை அவாய்ட் பண்ண நீ கோவமா நடந்துக்கிற. அவகிட்ட வந்தா நீ டிஸ்டர்ப் ஆகிற. அது உனக்கும் புரியுது. ஆனா உன் முட்டாள் மூளையோட பேச்ச காதல கேட்க கூடாது மச்சான். அதை பிஸ்னஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணு
இங்க உன் மனசை தான் நீ ஃபாலோ பண்ணணும் என வருண் ஆருத்ரனுக்கு அவன் நிலையை சரியாக எடுத்துரைக்க, வாட் த ஹெல், நோ வே, அவளை நான் லவ் பண்றேனா? குட் ஜோக் மேன். என் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் டாக்ஸ். இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காது. இதை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். யாருக்கும் இந்த ஆருத்ரன் லைஃப்ல இடமில்லை, குறிப்பா அவளுக்கு என உறுதியாக கூறிவிட்டு ஆருத்ரன் அங்கிருந்து வெளியேறினான். போ மச்சான் போ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்கிட்ட வருவ. மகிழினி இல்லாம என்னால இருக்க முடியாத மச்சான்னு வருவ, அப்ப இருக்கு உனக்கு என வருண் சத்தமிட்டு சொல்ல, அதை கேட்க வேண்டியவனும் கேளாமல் கீழே சென்றிருந்தான். அந்த நேரம் சரியாக லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணன் வீட்டிற்கு உள்ளே வர ஆருத்ரன் கோவத்தில் அவர்களை கண்டு கொள்ளாமல் வெளியேற போக, அப்போது லக்ஷ்மி ஆருக்கண்ணா என அழைக்க, அவர்கள் எதை பற்றி பேச போகிறார்கள் என அறிந்தவன் அவர்களுக்கு முன் முந்திக் கொண்டு, மா ப்ளீஸ் மேரேஜ் பத்தி மட்டும் பேசாதீங்க, எனக்கு இதுல விருப்பமில்லை, அதுவும் இப்ப நீங்க எடுத்திருக்க முடிவுல சுத்தமா விருப்பமில்லை என கோபமாக ஆருத்ரன் மொழிய, டேய் ஏன் உனக்கு விருப்பமில்லை? அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? விருப்பமில்லாத பொண்ணை எதுக்குடா ராஸ்கல் கையை பிடிச்சிருத்த என கிருஷ்ணன் சத்தம் போட, மை காட், அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்களா? அதுக்கு நான் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கூட கேட்குறேன். ஆனா டாடி, ஐ காண்ட் அக்செப்ட் ஹர் ஆஸ் மை லைஃப் பார்ட்னர் என ஆருத்ரன் கோபமாக சொல்ல, டேய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த நியூஸ் வைரல் ஆனதால தான் நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னு நினைக்கிறியா? நோ, நெவர் மை சன் என கிருஷ்ணன் நிதானமாக பதிலளிக்க, வாட், என்ன சொல்ல வரீங்க இப்போ என புரியாமல் ஆருத்ரன் வினவ, டேய் படவா, மறந்து போச்சா உன் கல்யாண விஷயத்துல நீ சொன்ன விஷயம் என கிருஷ்ணனும் புதிர் போட, டாடி ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட் என ஆருத்ரன் மேலும் டென்ஷனாக சொல்ல, ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத. அதான்ப்பா, நீ அன்னைக்கு தரகர் கொடுத்த மாடர்னான பொண்ணுங்க ஃபோட்டோஸ்லாம் காட்டினப்ப நீ என்ன சொன்ன? என் லட்சுமா மாதிரி நல்ல குடும்ப பாங்கான பொண்ணு பாருங்கன்னு சொன்னியா இல்லையா என அவன் பாலை அவனுக்கே திருப்பி கிருஷ்ணன் போட, அதுக்கு ஆருக்கண்ணா, நாங்க உனக்கு பார்த்த பொண்ணே இந்த பொண்ணுதான்ப்பா, பேரு மகிழினி என லக்ஷ்மி பதிலளிக்க, நாங்களே நாளைக்கு முறைப்படி போய் அவங்க வீட்டில் பேசிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தோம். ஆனா நீ பண்ண வேலையால எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதா போச்சு என கிருஷ்ணன் சொல்ல, இதை கேட்ட ஆருத்ரன் மனதிற்குள் தன்னையே திட்டிக் கொண்டான். அவன் கல்யாணத்தை தள்ளி போட இப்படி சொல்லி வைத்திருந்தால் பாவம், அது இப்போது அவனுக்கே ஆப்பாக அமைந்து விட்டது. டேய் என்ன இப்ப நீ ஹாப்பியா? நீ கேட்ட மாதிரி ஒரு பொண்ணை நாங்க உனக்கு பார்த்துருக்கோம். அதுலயும் அவ ரொம்ப தங்கமான பொண்ணு. எங்களுக்கு மகிய ரொம்ப பிடிச்சிருக்கு என கிருஷ்ணன் மகிழ்ச்சியாக சொல்ல, டாடி எனக்கு இதுல விருப்பம் இல்லை. என் முடிவு முக்கியம் இல்லையா? உன்னோட விருப்பப்படி முடிவெடுக்க உனக்கு நிறையவே டைம் கொடுத்தாச்சு. ஆனா நீ இப்ப வர யாரையும் லவ் பண்ணல, மேரேஜும் வேணாங்கிற. இதுக்கு மேல உன்னை இப்படியே விட முடியாது. எங்களுக்கும் உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? ஒழுங்கா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என கிருஷ்ணன் ஆர்டராக சொல்ல, லக்ஷ்மியும் நாங்க உன் நல்லதுக்கு தான் எல்லாமே செய்வோம். மகிழினி தங்கமான பொண்ணுப்பா, உனக்கு அது இப்ப புரியலனாலும் பின்னாடி நிச்சயம் புரியும். நீங்க 2 பேரும் தான் சரியான ஜோடி கண்ணா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோப்பா என ஆதூரமாக லக்ஷ்மி பேச, கிருஷ்ணன் உடனே, லட்சுமா உன் பாசம்லாம் இப்ப வேலைக்காகாது, சில சமயம் அதிரடி தான் முக்கியம் என கூறிவிட்டு ஆருத்ரனிடம், தேவ் இன்னும் 2 நாள்ல நாம முறைப்படி போய் மகிழினிய பொண்ணு பார்க்க போறோம், நீ வர, அவ்வளோதான் என கிருஷ்ணன் உத்தரவாக சொல்ல, ஹோ, நடக்காத கல்யாணத்துக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்காது. இதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஐ வில் ஹேண்டில் இட் என ஆருத்ரனும் உறுதியாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகரப்போக, உனக்கு 2 days தான் டைம் ஆருத்ரன். சப்போஸ் உன்னால நிறுத்த முடியலனா 2 நாள் கழிச்சு எங்க கூட பொண்ணு பார்க்க நீ வந்தே ஆகணும். மைண்ட் இட் என கிருஷ்ணன் கட்டளையிட, அதையும் பார்க்கலாம் என கூறிவிட்டு ஆருத்ரன் வேகமாக அங்கிருந்து வெளியேறி தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அப்போ மகிழினி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரமாட்டாளா என லக்ஷ்மி பயத்தில் கேட்க, நீயே லட்சுமா இப்படி கவலைப்படுற? அதெல்லாம் நடக்கும். அவன் அதையும் மீறி வேற வேலை ஏதாச்சும் பண்ணா நான் பாத்துக்கிறேன் என ஆதரவாக கிருஷ்ணன் சொல்ல, அப்போது இதையெல்லாம் மாடியில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த வருண்
தன் நண்பன் வெளியே சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு கீழிறங்கி வந்தான். லக்ஸ் பேபி, டோன்ட் வரி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். மகிழினி தான் உங்க மருமக, இதுல எந்த மாற்றமும் இல்ல என வருண் சொல்லிக்கொண்டே அவர்கள் அருகில் வர, டே வருண், நீ சொல்றது நிஜம்தானா? கண்டிப்பா நடக்கும்ல என லக்ஷ்மி சிறு பிள்ளை போல் கேட்க, கிருஷ்ணனோ, டே படவா, நீ எதை வச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற என கேட்க, டாடி, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும், அதனாலதான் இவ்வளவு உறுதியா சொல்றேன் என வருண் சொல்ல, டேய், என்ன விஷயம்னு சொல்லுடா என லக்ஷ்மி கடுப்பாகி கேட்க, எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆருத்ரன் இந்த கல்யாணத்தை நிறுத்த மகிழினியை தான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுவான், ஆனா அது சக்சஸ் ஆகாது என வருண் சொல்ல, ஐயோ, அப்போ இவன் ஏதாச்சும் மிரட்டி அந்த பொண்ணு வாயால வேணாம்னு சொல்ல வச்சிடுவானா என லக்ஷ்மி பதட்டப்பட, அங்கதான் ட்விஸ்டே என வருண் சொல்ல, டேய், இப்ப நீ எங்களுக்கு ட்விஸ்ட் வச்சு எங்க பிபியை ரைஸ் பண்ணாம ஒழுங்கா சொல்லு, இல்ல அடி வாங்குவ என கிருஷ்ணன் டென்ஷன் ஆகி கூற, நோ வயலன்ஸ் டாடி, மீ பாவம். ஓகே, நவ் ஐ எம் கமிங் டு த பாயிண்ட். ஆருத்ரன் என்னதான் அந்த பொண்ணை மிரட்டினாலும் அவ ஒரு ஸ்டெப் கூட பின்வாங்க மாட்டா, பிகாஸ் ஷீ இஸ் இன் டீப்லி லவ் வித் ஹிம் என மகிழினியின் காதலை வருண் வெளிப்படுத்த, இப்போது ஆனந்த அதிர்ச்சியாவது கிருஷ்ணன் மற்றும் லக்ஷ்மி. டே வருச்சலும், நீ சொல்றது நிஜமா இல்ல எங்களுக்காக பொய் சொல்றியா என லக்ஷ்மி கேட்க, நான் ஏன் பொய் சொல்ல போறேன் லக்ஸ் பேபி, இது 100% உண்மை என வருண் சொல்ல, ஆனா மகிழனுக்கு எப்படி நம்ம ஆருத்ரனை தெரியும், எப்படி காதல் என புரியாமல் கிருஷ்ணன் கேட்க, வருண் மகிழினி இன்று மாலில் அவனிடம் கூறிய ஆருத்ரன் மேல் மகிழினி கொண்ட காதலையும் இங்கு கோவை வந்து ஆருத்ரனை சந்தித்த பிறகு அவரிடம் அவன் நடந்து கொண்ட விதத்தையும் ஒன்று விடாமல் லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணனிடம் கூறினான். இதை கேட்ட லக்ஷ்மி தன் மருமகளின் அன்பை எண்ணி மகிழ்ச்சியானார். தன் மகனுக்கு ஏற்ற துணை இவள் மட்டும்தான் என எண்ணி பூரிப்படைந்தார். கிருஷ்ணனுக்கும் இனி தங்கள் மகனின் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை வந்தது. இருவருக்கும் ஏற்கனவே ஒரு பிணைப்பு உள்ளது. அது இந்த கல்யாணத்தின் மூலம் மேலும் வெளிவந்து அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்வார்கள் என மன நிம்மதி அடைந்தார். இதற்கிடையில் லக்ஷ்மி, ஆமா, உனக்கு எப்போ தெரியும், தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட சொல்லல என கோபித்து கொள்ள, அட லக்ஸ் பேபி, எனக்கே இது இன்னைக்கு தான் தெரியும், உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள என்னென்னவோ நடந்துடுச்சு என வருண் லக்ஷ்மிக்கு பதில் சொல்ல, அதுவும் சரிதான், நடந்த பிரச்சனையில எப்படியோ மகிழினி குடும்பத்தோட சம்மதத்தையும் வாங்கியாச்சு, இனி பொண்ணு பார்க்க போக வேண்டியதுதான் என மகிழ்ச்சியாக லக்ஷ்மி சொல்லிவிட்டு பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றினார். அந்த நேரம் கிருஷ்ணன் போனிற்கு கிராமத்தில் இருந்து அவரின் தங்கை செல்வி போனில் அழைத்திருந்தார். என்னன்னா, எங்களையெல்லாம் ஞாபகம் இருக்கா, எங்க யாரையும் கலந்து பேசாம நீங்க பாட்டுக்கு மேடை போட்டு உலகத்துக்கே எங்க மருமக இவதான்னு ஏதோ ஒரு பொண்ணை காட்டுறீங்க, அவளை பார்த்தா பணக்கார பொண்ணு மாதிரியே தெரியல, நம்ம வசதிக்கு இப்படித்தான் பொண்ணு பார்க்கணுமா, உனக்கு எதுவும் கிறுக்கு பிடிச்சிருக்கா என்று கிருஷ்ணனை பேசவே விடாமல் செல்வியே போனில் கோபமாக பேச, அட செல்வி, உன்கிட்ட சொல்லாமலா, இது இப்படி அவசரமா சொல்ல வேண்டிய சூழல் ஆயிடுச்சு, அதை பார்த்துட்டு தானே நீயே இப்ப கால் பண்ற, அதுவும் இல்லாம அந்த பொண்ணு நம்ம ஊரு பக்கம்தான், அம்மாவுக்கு கூட அவங்கள தெரிய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊரா, யாரது என செல்வி யோசிக்க, அந்த சமயம் சாரதா அவரிடம் இருந்து போனை வாங்கி தன் மகனிடம் பேச ஆரம்பித்தார். தம்பி, எப்படி பாருக்க, என் பேரன் கல்யாண செய்திய நான் இப்படித்தான் தெரிஞ்சுக்கணுமா என சாரதா ஆதங்கமாய் கேட்க, அம்மா, எங்களை விட உன் பேரன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது நீதான், ஆனா உன் பேரன் பண்ண காரியத்துல இப்படி ஆயிடுச்சு என கிருஷ்ணன் சொல்ல, ஏயா பேரனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா என ஆசையாக சாரதா கேட்க, அவனுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அந்த படவா ராஸ்களுக்கு இன்னும் அதை புரிஞ்சுக்க முடியாம இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்காமா என சற்று கவலையாக கூற, ஐயா நீ வசனப்படாத, இது வரைக்கும் பேரனுக்கு விருப்பமே இல்லாம இருந்துச்சு, ஆனா இப்ப ஏதோ ஓரளவுக்கு விருப்பம் இருக்குன்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, எல்லாம் சரியா வரும். ஆமா, பொண்ணு நம்ம ஊர்னு சொன்னியே, இங்க யாரோட மவ என சாரதா கேட்க, மா, அவரு பேரு சந்திரன், அங்க நம்ம ஊரு மளிகை கடையில கணக்கரா இருந்திருக்காரு, அவருக்கு 2 பொண்ணுங்க, அதுல அவரோட முதல் மனைவியோட பொண்ணத்தான் நம்ம ஆருத்ரனுக்கு பார்த்துருக்கோமா என கிருஷ்ணன் விளக்கமாக சொல்ல, அட நம்ம சந்திரன் பொண்ணா,
ஏப்பா மறந்துட்டியா? அவரோட முதல் சம்சாரம் தேவியோட அம்மா நம்ம வயலுக்கு தான் வேலைக்கு வருவாங்க. அப்போ கூட தேவியோட குட்டி பொண்ணையும் நம்ம வீட்டுக்கு விசேஷ நாள்ல எல்லாம் கூட்டிட்டு வருவா. நீ கூட அந்த குட்டி பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்ப. ஆருத்ரன் கூட அவ பார்க்க பொம்மை மாதிரி இருக்கான்னு சொல்லி அவ கூடவே விளையாடுவானே. லக்ஷ்மியும் நீயும் அப்ப சும்மா ஆசைக்கு சொல்வீங்க தேவி கிட்ட, உன் பொண்ணுதான் என் வீட்டு மருமகன்னு. ஆனா பாரு, ஆண்டவன் அப்பவே இவங்களுக்கு முடிச்சு போட்டுட்டான். நாம தான் அது தெரியாம காலத்தை வீணடிச்சிருக்கோம். சின்ன குழந்தையில பார்த்தது அந்த பொண்ணை. அதுக்கு பிறகு தேவி போன பிறகு இந்த சந்திரன் 2வது கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு வேலை விஷயமா போயிட்டான். அதனால தொடர்பு இல்லாம போச்சு. என கிருஷ்ணனுக்கு அவர்கள் இளமை காலத்தில் நடந்ததை சாரதா நினைவுபடுத்த, அட எவ்வளோ நடந்திருக்கு. ஆனா இங்க வந்த பிறகு தொழிலை தவிர மற்ற எல்லாமே மறந்து போச்சுமா அப்போ. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது கடவுள் போட்ட முடிச்சுதான். மகிழினி லக்ஷ்மியோட இன்னொரு உருவமா, ரொம்ப குணமான தங்கமான பொண்ணு என கிருஷ்ணன் சொல்ல, அப்போது லக்ஷ்மி அங்கே வந்து, எங்க அத்தையா போனை கொடுங்க என வாங்கி, அத்தை உங்க பேரன் கல்யாணம் கூடி வந்தாச்சு, நீங்க உடனே கிளம்பி ஊருக்கு வாங்க, நம்ம எல்லாரும் போய் முறைப்படி பொண்ணு கேட்டு அடுத்தடுத்து கல்யாண வேலையை பார்க்கலாம் என லக்ஷ்மி மகிழ்ச்சியில் சொல்ல, அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது, இதோ இப்பவே கிளம்புறேன் என சாரதா பாட்டியும் சந்தோஷமாக சொல்ல, அத்தை நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நான் கார் அனுப்புறேன், பார்த்து வாங்கத்த என லக்ஷ்மி கூற, சரிம்மா அப்ப நான் வச்சுறேன், வந்து பேசிக்கலாம் என கூறி போனை வைத்தார் சாரதா. இங்கே கிருஷ்ணன் மகிழினி பற்றி சாரதா கூறிய தகவலை தன் மனைவியிடம் தெரிவித்தார். எனக்கும் என் மனசுக்குள்ள மகிழினிய பார்க்கும்போது தேவியோட ஜாடை தெரிஞ்சுதுங்க. ஆனா அது தேவியோட பொண்ணுதான்னு இப்பதான் புரியுது. அவங்க அம்மா குணம் அப்படியே இருக்கு. அதோட ஏதோ நெடுநாள் பழகின உணர்வோ இருந்துச்சு. அதுக்கு காரணம் இப்ப புரிஞ்சிடுச்சு. அவ இந்த வயசுலயே எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா அவங்க சித்தி கிட்ட. இனி தேவியோட இடத்துல இருந்து அவளை நாம நல்லா பார்த்துக்கணும். இனி அவளையும் ஆறுதலையும் சேர்த்து வச்சு அவங்க சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும் என லக்ஷ்மி கூற, கண்டிப்பாமா இனி எல்லாமே நல்லதா நடக்கும் என கிருஷ்ணனும் கூற, சரிங்க நாளைக்கு நாள் நல்லா இருக்கா பாருங்க, அப்படி இருந்தா நாளைக்கே கூட பொண்ணு பார்க்க போலாம், இனி தள்ளி போட வேணாம் என லக்ஷ்மி கூற, கிருஷ்ணனும் சரி என கூறிவிட்டு நாள் பார்க்க சென்றார். இவர்கள் இங்கே ஆரவாரமாக அனைத்தையும் முடிவு செய்ய அதை எப்படி தடுக்கலாம் என ஆருத்ரன் யோசித்துக் கொண்டிருந்தான். ஆலையில் ஆதவன் சங்கமிக்கும் அந்தி மாலை பொழுதில் ஆருத்ரனின் கார் சென்று நின்ற இடம் பொள்ளாச்சியில் உள்ள அவர்களின் தென்னை தோட்டத்தில். அவன் உடலை தென்றல் காற்று தழுவ அந்த இதம் கூட அவனின் கோவத்தை தணிக்கவில்லை போலும். அவன் மனமோ கடல் அலை போல ஆர்ப்பரித்தது மகிழினியை நினைத்து. ஒரு முடிவுக்கு வந்தவன் தன் போனை எடுத்து அதில் மகிழினி பற்றி வந்த தகவல் அடைந்த போல்டரில் இருந்து அவள் நம்பரை எடுத்து அவளுக்கு அழைத்தான். அங்கே மகிழினி வீட்டில் சந்திரன் வீட்டில் இருந்ததால் அவளை எதுவும் திட்ட முடியாது ஷோபனாவும் ரூபாவும் தங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தனர். மகிழினி தன் வீட்டில் இருந்த முருகன் படத்திற்கு பூக்கள் சாற்றி விளக்கேற்றி வழிபட ஆரம்பித்தாள். ரொம்ப ரொம்ப நன்றி முருகா, நான் ஆசைப்பட்டதை இவ்வளோ சீக்கிரம் எனக்கு நடத்தி கொடுப்பேன்னு நான் நினைக்கல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆருவுக்கும் என்னை பிடிக்கவே முருகா. நிச்சயம் என் காதலை நான் அவருக்கு புரிய வைப்பேன். இதுல எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் பின்வாங்கவே கூடாது. அவருக்கு என் காதலை புரிய வச்சு அவரோட காதலை நான் உணராம போக மாட்டேன். என் கூடவே எனக்கு ஆதரவா இருமுருகா என அவள் மனமுருகி வேண்டிக் கொண்டு இருக்க, அப்போது அவள் போன் அடித்தது. அதில் புதிய நம்பர் வரவும், யாரது என யோசித்து போனை ஆன் செய்து பேச போக, ஹலோ என்ற அவள் குரல் அவனின் செவியை அடைய அவன் இதயமோ அதிவேகமாக துடித்தது. மீண்டும் அவள் ஹலோ சொல்ல, ஹலோ ஐ எம் ஆருத்ரன் என அவன் முடிக்க கூட இல்லை. அதற்குள் அவனின் ஒற்றை ஹலோவை வைத்தே அவன் குரலை அடையாளம் கண்டு, ஹலோ ஆரு என உயிர் உருக அழைத்தாள் மகிழினி. அதில் அவன் சப்த நாடியும் அடங்கி போய் நின்றிருந்தான். எப்படி இது சாத்தியம்? ஒற்றை வார்த்தையை வைத்து என்னை கண்டு கொண்டாரா? எவ்வாறு இது என அவன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருக்க, அரு பேசுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க என தவிப்பாய் இவள் மொழிய, அதில் சுயம் வந்தவன் அவனின் பேச்சிற்கு மயங்காமல் தன் குரலில் கடுமை ஏற்றி,
ஏய், நாளைக்கு ஸ்டார்பக் காஃபி ஷாப்புக்கு மார்னிங் 11 மணிக்கு நீ வந்து இருக்கணும். லேட் பண்ண அவ்வளோதான் பார்த்துக்க. பி பங்க்சுவல் என கூறிவிட்டு போனை அணைத்தான் ஆருத்ரன். மகிழினி ஆருத்ரனிடம் பேசிய சந்தோஷத்தில் முருகனுக்கு மீண்டும் நன்றி கூற, பாத்தியா முருகா, அவரே எனக்கு கால் பண்ணி என்னை பார்க்கணும்னு சொல்றாரு. இதுவே எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி தான். நாளைக்கு போய் நேரில் பார்த்து முதல்ல என் காதலை அவர்கிட்ட சொல்லணும் என முருகனிடம் உரையாடிவிட்டு தன் அறைக்கு சென்றாள் மகிழினி. நாளை அவள் மனதை அவன் சுக்கு நூறாக உடைக்கப் போவது தெரியாமல் இங்கே இவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். கார்கி அவளின் காதல் காணல் நீராகுமா, இல்லை அவள் அவனின் அன்பில் கலந்து வற்றாத ஜீவநதியாய் வளம் பெறுமா? காதல் ரணத்தை தாங்குவாளா மகிழினி? ஹலோ மக்களே, கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளிவரும். தேங்க்யூ.